மனம் தான் நம்ம எல்லாமே தீர்மானிக்குது. சோ அந்த மன ஓட்டம் அவ்வளவு அழகாக மாற்றக்கூடியது. சில நற்பண்புகள்ல முதற் நற்பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி உணர்வு. ஒரு சின்ன இறைவன் இத குடுக்குறான் அப்படின்னா கூட அதுக்கு நன்றி சொல்ல தெரியாம தான் இன்னைக்கு வாழ்க்கைய வீணடிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. இந்த உடல் எவ்வளவு அழகானது. இந்த உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும், வெளி அழகாக இருக்கட்டும், இந்த தோல் பூசாம அனுப்பியிருந்தா எப்படி? இப்படித்தான் மகான்கள் எல்லாம் இறைவனை வியந்தார்கள். புத்தர் சொல்லுவார், நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை, இந்த மக்களுக்கு இவ்வளவு குற்றங்களுக்கு ஒரு பெரிய குறை ஆசைன்னு சொல்றது மட்டும் இல்ல. அவர் சொல்லுவார், உங்களுக்கு வியக்கவே தெரியலன்னு சொல்லுவார். உங்களுக்கு வியக்கவே தெரியல. வியந்து பாருங்கள். எதற்கெடுத்தாலும் வியந்து பாருங்க. நம்ம எங்க போய் வியக்க கூடாதோ அங்க போய் வியந்து நிப்போம். எங்கேயாவது ஒரு ஜால வித்தை, மூடி வித்தை காமிச்சாங்கன்னா அங்க போய் நம்ம வியந்து போய் நின்னுடுறோம் இல்ல? ஆனா இயற்கையில எவ்வளவு அழகான வியப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் நம்ம உடம்பு ஒரு வியப்பு இல்லையா? இந்த சிஸ்டம் ஒரு வியப்பு இல்லையா? இந்த நம்ம குரல் எப்படி வருது வியந்து பாருங்க. எங்க மைக் இருக்கு? எங்க ஸ்பீக்கர் இருக்கு இங்க? இந்த தொண்டையில என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு குரல் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே குரல் இல்ல. இல்லையா? நம்ம கண் ஒரு வியப்பு இல்லையா? எங்க அந்த கேமரா இருக்கு? எங்க அந்த சுவிட்ச் இருக்கு? எங்க அந்த லென்ஸ் இருக்கு? இல்லையா? அழகா ஒரு மூடி. அது ஒரு இமையோடு கூடிய ஒரு மூடி. அதுக்கு ஒரு ஃபில்டர் ஒரு இமை. இல்ல? எவ்வளவு வியப்பு. இந்த காது எப்படி கேக்குது? அது எப்படி உள்ள வாங்குது? ஒரு குழந்தை எப்படி வந்து பிறக்குது? சின்ன 2 தாயின் தந்தையினுடைய உயிர் துளிகள் ஒன்று சேர்ந்து இவ்வளவு அழகா ஒரு உடம்பா எப்படி அது உருவாச்சு உள்ள. இப்படியெல்லாம் நம்ம வியக்கலாம்ல. இப்படி என்ன இறைவா என்னை நீ அனுப்பி என்னை சும்மா அனுப்புனியா? எனக்கு எவ்வளவு அப்ப வியக்கணும் இறைவன. எல்லாம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு. இந்த இயந்திரம் எப்படி அவ்வளவு அழகா இயங்குது? அப்படி கால் எடுத்து முன்னாடி வைக்கிறதும், கை எடுத்து முன்னாடி வைக்கிறதும். இப்படி நினைச்சாவே இறைவனை நினைச்சு நம்ம வியந்து அழுகலாம். இதுதான் நன்றி உணர்வு.